ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சத்துணவுத்துறை காலி பணியிடங்கள் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தினமலர் பத்திரிகை செய்திகளில் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, சமூக நலத்துறையில் சத்துணவு அங்கன்வாடி மையங்களில் 50,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றன என ராமநாதபுரத்தில் சமூக நலத்துறை பணியாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது ராமநாதபுரத்தில் சமூக நலத்துறை பணியாளருக்கான சங்க பொன்விழா மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாநில பொதுச் செயலாளர் பார்த்தா பத்திரிகையாளருக்கு ஒரு செய்தி அளிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக நலத்துறையில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அலுவலர்கள் பதவி உயர்வு வழங்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கான பதவி உயர்வை கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறைகளில் பணிபுரியும் கண்காணிப்பாளர்களுக்கு கலெக்டரின் நேர்முக உதவியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்காணிப்பாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நேர்முக உதவியாளருக்கான பதவி உயர்வு வழங்கணும் அப்படின்றத பார்த்தா கேட்டுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் உள்ளிட்ட காலியான 1200 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அந்த பதவி இருக்கு பாருங்க, 1500 வேக்கன்சி நிரப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அங்கன்வாடி சத்துணவு மையங்களில் காலியான 50,000 வேக்கன்சி உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி தேர்தல் கால வாக்குறுதிப்படி அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பார்த்தா கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தோர் இளையோர்களுக்கே உள்ள சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும். ஆசைகளுக்கு நடத்துவது போல சமூக நல பணியாளருக்கும் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கை அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்றத இன்றைக்கி பார்த்தா மாநில தெரிவிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக நலத்தில் 50,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ச்சியில் ஒரு 1500 வேக்கன்சி இருக்குது. எல்லாமே நிரப்புங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு மாநாட்டில் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஸோ எப்போ நிரப்புவாங்க அப்படின்னு தெரிய வரல. ஏன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இந்த வேக்கன்சி எதுவுமே நிரப்பாமல் தான் வச்சுருக்காங்க, அஃபிஷியலாக ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணி. ஸோ விரைவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தா கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே இந்த ஒரு வேக்கன்சி நிரப்பாமல் இருக்காங்க, சத்துணவுத்துறை சார்ந்த வேக்கன்சியை. ஸோ நிரப்புனா அதுக்கும் நிறைய பேர் பார்த்தா அப்ளை பண்ணி ஜாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வருஷம் நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ இதுக்கான ஜாப் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம போடுவோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.